சார் நேற்று விஜய் வந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. நீங்க 2000னா அவர் 2500 ஒரு சவரன் தங்கம் தரன்றாரு பெண்களுக்கு. அண்ணன் சீல் தாய்மாமன் சீல் திட்டம்னு சொல்றாரு. இலவசங்களே வேணாம்னு சொல்லிட்டு இப்ப அவரும் இலவசங்கள் அறிவிக்கிறார். ஒரு சர்ச்சையும் அவரை சுத்தி இருக்கு. அண்ணா நீங்க பாருங்க, அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, இது எல்லாமே வந்து அவர் வந்து இன்னும் யாருமே அவர் வந்து முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கலை. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆந்திராவில். சினிமா நடிகர் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னாச்சு? சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்குது? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க.